எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து செய்கிறோம் இல்லையா? அந்த பொரியல் பண்ணும்போது ரொம்ப ஒரு இலையாக பிச்சு போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. லைட்டாக அந்த கொழுந்து இதிலெல்லாம் வந்து அந்த குச்சியெல்லாம் இருக்கும் தெரியுமா? அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம குச்சி சேர்த்து போடும்போது தான் அது அதிக சத்துக்கள் வந்து அதில் வந்து இருக்கும். கீரையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இலையாக சேர்க்கும் போது அது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி முருங்கைப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பொரியல் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு சில இடங்களில் இந்த முருங்கைப்பூவை பாக்கெட் பண்ணி தனியாகவே விற்கிறாங்க, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பொரியல் பண்ணிங்க அப்படின்னா முருங்கைப்பூவோடையே சேர்த்து பொரியல் வந்து பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஒரு இலையாக நீங்கள் கீரையில் போட்டு சேர்க்காமல் அந்த குச்சியோட லைட்டாக குட்டி குட்டி குச்சிகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த குச்சியில் தான் அதிக சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. சரிங்களா? அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பொரியல் பண்ணும்போது. கண்டிப்பாக அடுத்து நீங்கள் வீட்டில் வந்து முருங்கைக்கீரை செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப சத்தும் கூட. சீரகம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.